வணக்கம். தற்பொழுது தங்களது பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட டேப் விவரங்களை தங்களுடைய பள்ளியினுடைய எமிஸ் தளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும். அதனை எவ்வாறு நாம் அப்டேட் செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். அதற்கு உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய எமிஸ் வலைதளத்தை ஓப்பன் செய்து ஸ்கூலோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் செஞ்சுக்கோங்க. லாகின் செய்தவுடன் இந்த மாதிரியான ஒரு பாப்பப் விண்டோ வரும். அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 3 லைன் டச் பண்ணிவிட்டு இதில் ஸ்கூல் ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கும். அதில் எக்கோமீட்டர் அப்படின்றது கீழே டேப்லெட் ட்ராக்கிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இதில் என்டர் ரிசீவ்டு கவுண்ட் அப்படின்னு கேட்கும். இதில் நீங்கள் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய கவுண்டிங்கை என்டர் கொடுத்து சப்மிட் கொடுங்க. அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ்டு கவுண்ட் கேனாட் மேட்ச் வித் அசைன்டு டீச்சர்னு வரும். ஓகே கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு இங்கே அசைன் டீச்சர்ஸ்ன்ற ஆப்ஷன் புதுசாக காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டீச்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெயரெல்லாம் காட்டும். இதில் யாரெல்லாம் இடைநிலை ஆசிரியர்களோ யாருக்கெல்லாம் டேப் வழங்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முதலாவதாக ஒரு ஆசிரியருடைய பெயரை செலக்ட் பண்ணிவிட்டு அவருடைய பேர் இங்கே காட்டும். அதனுடைய ஐடி நம்பரும் காட்டும். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த ஆசிரியருக்கு வழங்கப்பட்ட டேப்போடைய சீரியல் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணணும். அதற்கு உங்களுடைய அந்த ஆசிரியருக்கு வழங்கப்பட்ட டேப்பின் பின்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அதில் எஸ்ஐஎன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். எஸ்ஐடி நம்பர்னு அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ சரியான நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுடைய ஏஇஓ ஆஃபீஸ்லேயும் என்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆசிரியருடைய சரியான சீரியல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து என்டர் செய்து சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ அந்த ஆசிரியருக்கு அப்டேட் ஆகிருக்கு. அதே போல் அடுத்த ஆசிரியர் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய எத்தனை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதோ அத்தனை ஆசிரியர்களுக்கும் நீங்கள் அசைன் செய்ய வேண்டும். இப்போ மறுபடியும் 2வது ஒரு ஆசிரியரை தேர்வு செஞ்சுட்டு சப்மிட் கொடுக்குறோம். இப்போ அதில் அந்த ஆசிரியருக்கு வழங்கப்பட்ட டேப்புடைய சீரியல் எண், அதே போல் அந்த டேப்பினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரில் ஒட்டப்பட்டுள்ள அந்த எஸ்ஐடி நம்பர்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை சரியாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் செய்துட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு 2 ஆசிரியர்களுடைய இது அசைன் ஆகிடுச்சு. அதே போல் எத்தனை ஆசிரியர்களோ நான் பார்த்திங்கன்னா எங்கள் 6 ஆசிரியர்கள் இருக்காங்கிறதுனால 6ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதே போல் 6 ஆசிரியர்களுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஆசிரியர் பெயராக அசைன் செய்ய வேண்டும். இவ்வாறாக நீங்கள் ஒவ்வொரு ஆசிரியராக தேர்வு செய்து சப்மிட் கொடுத்து அவர்களுடைய டேப்பில் இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பரை அசைன் செஞ்சுக்குவாங்க. அதன் பிறகு தலைமை ஆசிரியர்கள் அந்த சீரியல் நம்பரை சரிபார்த்து நம்ம அந்த டேப்பினுடைய புகைப்படத்தை அப்லோட் பண்ணணும். அது தலைமை ஆசிரியர் லாகின்ல செய்ய வேண்டும். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் இதில் தவறுகள் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கரெக்டான இதாக இருக்கும் பொழுது கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டிக் கொடுத்துடலாம். தவறாக இருக்குன்னா இதில் இன்ட்டு கொடுத்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இவ்வாறான நீங்கள் சரியான எண்ணை கொடுத்துட்டு பண்ணிக்கோங்க. சப்போஸ் தவறான ஆசிரியர் பெயரை ஆட் பண்ணியிருந்தாலும் இங்கே டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கான ரீசனை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும். இவ்வாறாக முதலில் உங்கள் பள்ளியில் வழங்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட டேப்பில் அப்டேட் செய்வதற்கான வழிமுறை.